உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் விரிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமகோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்து வந்த பாதை மிக மிக கஷ்டமான பாதையை கடந்து வந்துட்டுருக்கீங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக 5 வருஷமாக படாத பாடு இல்லை, கொஞ்சம் நஞ்சம் விஷயம் இல்லை. உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் அடைந்தவர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிரக சேர்க்கை. சரிங்களா? இந்த கிரக சேர்க்கை எங்கள் வாழ்க்கையை மாற்றிருமா சார்? நாங்கள் 5 வருஷமாக படாதபாடுபட்டோம், 5 வருஷமாக கடன் பிரச்சனை இருக்கோம், அவமானம் சந்திச்சிட்டோம், வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம், இழந்தது மட்டும்தான் இருக்குது, இந்த 12 நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த 12 நாட்களில் நீங்கள் எந்த விஷயம் செய்கிறீங்களோ அது அடுத்த 12 வருஷத்துக்கு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியாக கொடுக்க போகுது. அதுதான் மகர ராசி என்பது ரொம்ப விசேஷமான இந்த கிரக சேர்க்கை இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ரிஷப ராசியில், அதுவும் பண வரவை கொடுக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் சேர்ந்து, சூரிய பகவான் சேர்ந்து, புத பகவான் சேர்ந்து கிரக சேர்க்கை 12 நாட்கள் இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பது யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ மிகப்பெரிய சோதனையான காலமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து தான் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் மகுடம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. இந்த 12 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நோக்கி நீங்கள் சிவன் கோவிலில் போய் இந்த 12 நாட்களில் ஒரு 5 தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம்னு சரி. உங்கள் தொழிலில் எனக்கு பணமே வரல அப்படின்னாலும் தீபம் போடுங்க. எனக்கு தொழில் வாய்ப்புகளே போயிடுச்சு சார், நான் எல்லாமே இழந்து நிற்கிறேன், இப்போ எதுவுமே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுக்கும் போய் தீபம் போடுங்க. இல்லை சார் எனக்கு எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் எதுவும் பெருசாக டெவலப் ஆகலை, என்னுடைய கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது, ஒன்றும் நடக்கலை, இப்போ தான் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னுடைய நிலைமை ரொம்ப போக போக ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 12 நாட்களில் சிவன் கோவிலில் போய் ஒரு 5 தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த 4 கிரக சேர்க்கை. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் பல. கடனா மகர ராசி, பிரச்சனையா, அடித்தடி தகராறு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருந்து கஷ்டப்பட்டவங்க இந்த மகர ராசி என்பவர்கள் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு 12 நாட்கள் இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு 12 நாட்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் சார், பிரச்சனையை மட்டும்தான் சொல்கிறீங்க, ஆனால் பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வரதுன்னு தெரியல எங்களுக்கு, அதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 12 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பேப்பர் எழுதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த 12 நாட்களில் ஏதாவது புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 12 நாட்கள் அதற்கான சிந்தனையை மட்டும் செய்யுங்க, அதற்கான முயற்சிகளை மட்டுமே செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்களுடைய கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத,
நல்லா சீரும் சிறப்புமா பழைய மாதிரி நல்ல பண வசதியோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 12 நாட்கள் கொடுக்க போது அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த 12 நாட்கள். அதேமாரி வேலையில் பிரச்சனையா, வேலை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த 12 நாட்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் தொந்தரவு இருக்கவங்களுக்கு இந்த 12 நாட்களில் முயற்சி பண்ணால் வேலை மாற்றம் கிடைக்கும். இல்லை இந்த 12 நாட்களில் எனக்கு மாற்றம்லாம் நான் விரும்பப்படலை சார், நான் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு எதாவது வழி இருக்கா, எனக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க, எனக்கு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனையை வைங்க. உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அந்த நபர் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க, அதனால் என் வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னுடைய கடன் நான் நிறைய வச்சுருக்கேன், கமிட்மெண்ட் நிறைய வச்சுட்ருக்கேன், இந்த வேலை போயிடுச்சுன்னா என்னால் வாழ்க்கையில் மாறவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க முருகன் கோயிலில் போய் அந்த பிரச்சனைகள்லாம் யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி நீங்கள் மனதார முருகன்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் உங்களை விலகி விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும், பிரச்சனைகள் தீரும். அதே போல் மகர ராசியில் இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க யாருக்காவது வர வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பண வரவுகள் வரும். அதுக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை போய் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா, நீண்ட நாளாக ஒரு பணம் வரல, எனக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் பணம் வரல, எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க பணம் தரேன்னு சொல்கிறாங்க தரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா வருங்காலத்தில் அந்த பணம்லாம் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். அதே போல் வெளிநாடு வாய்ப்புக்கு தேடுறீங்க, வெளியூர் வாய்ப்புக்கு தேடுறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பதற்கு இது ஒரு பொற்காலம். இந்த 12 நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க இந்த 12 நாட்களில் உங்களுடைய தொழிலில் என்ன மாதிரி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பு போய் தேடுங்க, கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரும். உங்கள் மேலே இருக்க பிரச்சனையெல்லாம் இந்த 12 நாட்களில் போய் தீர்த்துக்குங்க. இல்லை 12 நாட்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சி இந்த 12 நாட்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல் நீண்ட காலமாக ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் கிடைக்கவே இல்லை சார், எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி கடைசியில் 1 மார்க்கில் 2 மார்க்லாம் போயிடுச்சு, இதுவே என் வாழ்க்கை போயிடும் போல இருக்குது, என் லைஃப்பை எல்லாத்தையும் இழந்துட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த 12 நாட்கள். ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவானும் சூரியனும் செவ்வாய் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர காரகன் அங்கேயே இருந்து குருவுடன் சேரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரகங்கள் எல்லாம் குருவோடு சேர்ந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த 12 நாட்களில் நிச்சயதார்த்தம் நடந்தால் கூட பெரிய வியப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பலமான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. ஆனால் குழந்தை பேர் இல்லை, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் சார், எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை, அதனாலே நிறைய அசிங்கங்கள் அவமானங்களை செஞ்சிட்டோம், கடவுள் எல்லா செல்வத்தையும் கொடுத்தாரு ஆனால் அந்த குழந்தை செல்வத்தை மட்டும் கொடுக்கல, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கேயும் போக முடியாமல் இருக்கோம், வர முடியாமல் இருக்கோம், இந்த ஒரு குழந்தை கிடச்சிடாதானே ஏங்கிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி குருவாயூர் இந்த 12 நாட்களில் ஒரு வாட்டி குருவாயூர் போய் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். இல்லை சார் என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியும், அட்லீஸ்ட் திருச்செந்தூராக போயிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த 12 நாட்களில் சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், அதாவது பூர்வீக சொத்தில் நிறைய பேருக்கு மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. பூர்வீகத்தில் அப்பா அம்மா கூட சண்டை, அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடச்சி உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் உங்களுக்கு இடம் விற்கலை, வீடு விற்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பேசுனீங்க, இடத்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் விற்கும், வீடு விற்கும். அதேமாதிரி எனக்கு ஒரு வீடாவது வாங்கணும் முயற்சி பண்ணுறேன் சார், என் வாழ்க்கையில் 50 வயசு ஆகிடுச்சு, 55 வயசு ஆகிடுச்சு, இது வரைக்கும் ஒரு வீடெல்லாம் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 12 நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, ஒரு இடம் வாங்கிடுவீங்க. அதேமாதிரி சும்மாவது ஒரு இடத்த போய் பாருங்கள், 4 இடத்த பாருங்கள், இதை வாங்கினா நல்லா இருக்குன்ற சிந்தனைகளை வைங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கிரக சேர்க்கை கொடுக்க போகுது.
அதே போல் இந்த கிரக சேர்க்கை நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய கிரக சேர்க்கை. அதனால் இந்த 12 நாட்களில் நீங்கள் எந்த விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு பேப்பர் எழுதுங்க. வேறு எதுவும் பெருசாலாம் செய்ய தேவையில்லை. அதை மட்டும் திருப்பி இந்த 12 நாட்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் என்ன எண்ணங்களோட செயல்படுறீங்களோ அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக இந்த 4 கிரக சேர்க்கை இந்த 12 நாட்கள் இருக்க போது. முயற்சி மட்டும் செய்தால் மட்டுமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. முயற்சி மட்டுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான், கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகநிலை இருக்குது, யோக திசைகள் நடக்குது அப்படின்னா இதை விட 4 மடங்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகளுக்கு மட்டும் உங்கள் சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி உரலும் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் 51 பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.